ஸோ எப்போ கமெண்ட் பாக்ஸை திறந்தாலுமே எனக்கு வர கொஸ்டின்ஸ் பார்த்தனா வந்து ப்ரோ ஜிம் ஒர்க் அவுட் பெஸ்ட்டாக இல்லை ஹோம் ஒர்க் அவுட் பெஸ்ட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிம் ஒர்க் அவுட்டும் பெஸ்ட்டு, ஹோம் ஒர்க் அவுட்டும் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஜிம் ஒர்க் அவுட்டில் பார்த்தனா வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய வேரியேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். ஸோ ஹோம் ஒர்க் அவுட்டில் அப்படி கிடையாது. ஸோ குறிப்பிட்ட லிமிட்டான ஏஜில் தான் நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பண்ணுற ஒர்க் அவுட்டே திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களோட மசில் க்ரோத்தும் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ ஜிம்மில் போய் நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால உங்களோட மசிலை நல்லாவே சீக்கிரமாக டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ ஹோம் ஒர்க் அவுட்டை கம்பேர் பண்ணுறதை விட. ஸோ இல்லை ப்ரோ ஜிம் ஜாயின் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட மணி இல்லை ப்ரோ அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அப்படி வீட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்றவங்க பார்த்தோன்னா வந்து வீட்டில் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணியே வந்து அவங்க பாடி வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், ரன்னிங், ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், ஸோ இது மாதிரி நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வச்சு உங்கள் பாடி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க. ஸோ ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பார்த்தோன்னா வந்து ஜிம் போனால் மட்டும்தான் நம்ம பாடி பில்டர் ஆக முடியும், ஜிம் போனால் மட்டும்தான் நம்ம மசிலை டெவலப் பண்ண முடியும் அப்படின்றது ஃபேக்கான நியூஸ். ஸோ வீட்டில் அவங்க ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பார்த்தோன்னா நல்ல டயட் எடுத்தாலே அவங்களோட பாடி நல்லா மசிலை பில்டு பண்ண முடியும். ஸோ 30% உங்களோட ஒர்க் அவுட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க 70% பார்த்தோன்னா உங்களோட டயட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ இப்படி இருந்தாலே உங்கள் பாடியை நல்லா ஃபிட்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தோன்னா ஹோம் ஒர்க் அவுட்டுக்கு சொல்கிறேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியட்டும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்கு லைக் கொடுத்தீங்கன்னா வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தோன்னா சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ பை கைஸ்.